கல்யாணம் வேற வழி இல்லாம எல்லாம் செய்வாங்களாம். கல்யாணம் முன்னாடி செய்ய மாட்டாங்களாம். ஐயோ கண்டென்ட் எடுத்துட்டானே. ஐயோ அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. அவன் குடுக்கதான் நான் எடுத்துட்டு போறேன். நான்லாம் தூக்க மாட்டேன். எடு என்னமோ தெரியல, இப்பெல்லாம் வர வர ரொம்ப கத்துறீங்கண்ணா. ரைட் ரைட் போலாம் போலாம். ஆனா கம்மல் கூட போடல. வாங்க எங்க வாங்க கூட வாங்க. சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ நாங்கள் வந்து ராஜபாளையத்தில் on day 2 மதுரை day 1 பார்த்துருப்பீங்க. இது day 2 in ராஜபாளையம். அதாவது ஃபர்ஸ்ட் டே இன் ராஜபாளையம், பட் day 2 வீடியோ. காலையில் எழுந்ததுலேருந்து எல்லாம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு போடுறது தான் ஆக்சுவலாக பிளான் இருந்தது. ஏன்னா நாங்கள் காலையில் எழுந்தது 8 மணிக்கு. என்ன கண்ணு கூசுது? மதுரையில் சுற்றுனதுல நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டிலே முடிச்சாச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்பாட்ஸ் பாம்பே ஹோட்டல் இருக்குது. ஆனந்தாஸ் பாம்பே அந்த மாதிரி அண்ணி வீடு ஆனந்தாஸ் பாம்பேலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வீட்லேயே டிஃபன் செஞ்சாலும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா காலையிலேயே இனிப்பு சாப்பிட்ணும், ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னா எங்களுக்குலாம் நாள் முடியாது. அதனால் சேமியா கேசரி அவங்க தங்கச்சி எடுத்துனுவா. எங்கள் எண்ணெய் எங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லுவா. ஒரு நிமிஷம் அதுக்கு வந்துடுறேன் நான். எங்கள் எண்ணெய் இல்லை வரலையே அண்ணேன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் அண்ணே எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சேமியா கேசரி வாங்கிட்டு வருவா காலையிலேயே. அப்புறம் ஒரு தவால் வடையாடா அதுதானே தவால் வடை ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து வெளியில தான் வாங்கி சாப்பிடணும்னு இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஐட்டம்ஸ். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லா ஊர்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா, இட்லி, பூரி, வடை, தோசை தான். இதெல்லாம் வீட்டில் செஞ்சாலும் கம்பல்சரி வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் வந்து சேமியா கேசரி, தபால் வடை, ரவா கேசரி, இந்த மாதிரியான ஐட்டங்கள். அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் வீடியோவில் நல்லா காட்ட முடிஞ்சா காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் 5 பேரா அப்படின்னா. ராஜபாளையம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஞாபகம் வருது டாக். ராஜபாளையம் டாக் ஞாபகத்துக்கு வரும். வர வெளியில் ஸ்ரீவியில் வந்து நீங்கள் பால்கோவா சாப்பிட்லாம். அண்ட் ராஜபாளையம் தாண்டினீங்கன்னா தென்காசிக்கு போகிற வழியில் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் வரப்போகுது. ராஜபாளையம் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னடா உங்கள் ஊர் இப்படி இருக்கே அப்படின்னு நான் வந்து ஒரு 2 வருஷம் சொல்லிட்டு இருந்தேன். காரணம் என்ன, எங்கேயுமே கூட்டு போல. வீடு பஸ் ஸ்டாண்டு தான் கூட்டு போயிருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட்டின்னு வந்தாங்க பாருங்க. அப்படியே நான் திருப்பினா ஏங்க இது எங்க ஊருங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷனுங்க ராஜபாளையம். ராஜபாளையம்க்கு வர வழியில தாங்க அந்த கூமாப்பட்டியே இருக்குங்க. நீங்க வந்து மெயின் ரோடு மட்டுமே வச்சு, ஏன்னா மெயின் ரோடு மட்டும் தான் பாப்பீங்க. மதுரையில இருந்து தென்காசி போற மக்களுக்கு வந்து ராஜபாளையமோட மெயின் ரோடு மட்டும் தான் டச் பண்ணுவீங்க. ஊருக்குள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ராக்காச்சியம்மன் கோயில் பக்கத்துல தண்ணி நிறைய இருக்கு. காலைல 6 மணிக்கு போய் குளிக்கலாம்னு சொல்றாங்க. 6 மணிக்கு போக முடியல. காரணம் என்ன, தூங்கிட்டோம். ஓகே, இங்க பாருங்க எங்க ஊருங்க. எங்க பாருங்க எங்க ஊரு என்ன அழகா இருக்கு அப்படின்னு. எங்க ஊரை பாருங்க, எங்க ஊரின் அருமையை பாருங்க. நாங்க வந்து தண்ணியே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ராக்காச்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியே இங்க இல்லைன்னா செண்பகத்தோப்பு போய் பார்ப்போம். அங்கேயும் இல்லைன்னா நாங்க குற்றாலத்துக்கு போயிடுவோம். காலையில நேற்று நிலவரப்படி இங்க தண்ணி இருந்திருக்கு. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு தான் தெரியல. இதை விட அழகான ஊரை பார்த்துருக்கீங்களா அப்படி கேட்கணும். மழை இவ்வளவு பக்கத்துல இருக்கு. அப்படியே இங்க ஒரு வீடு வாங்கிடுங்கடா ப்ளீஸ். மழை அடிவாரத்துல எனக்கு வீடு வாங்கி கொடுங்க. எனக்கு மலையை பார்த்துக்கிட்டே அப்படியே நாள் ஓடும். என்ன அழகானது. கேமரால பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நேரம் பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. தண்ணி வந்தாதான் அழகுன்னுலாம் கிடையவே கிடையாது. இயற்கையா இருந்தாலே அதுவே அழகான இடம் தான். வா. ஆனா ராஜபாளையத்துல வெயிலுக்கு வந்துடாதீங்க. அப்புறம் எனக்கு தட்டுவீங்க. ராஜபாளையத்துக்கு வெயில் டைம்ல வரவே கூடாது. இப்ப என்னன்னு கேள்வி கேட்பாங்க நம்மள. தண்ணி வருதானே போறதே வேஸ்ட். ஓகே, எங்களால உங்களுக்கு அழகான ஊரை காமிக்க முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். காரணம் 2 நாளா மழை இல்லை ராஜபாளையத்துல. ஒண்ணு நான் வரும்போது மழை பிரிச்சு எடுக்குது, இல்ல மழையே இருக்க மாட்டேங்குது. என்ன நம்ம ராசி எனக்கு புரியல. சரி, ஓகே, நீங்க மலைகளை பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகான ஊருங்க. ஆனாலும் 3-4 நாள் நாங்க வந்து புதன்கிழமை வரைக்கும் இருக்கோம். பை எனி சான்ஸ் மழை பெஞ்சாலும் இந்த நான் ஊரை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க வாங்க, நம்ம வீட்டுல போய் குளிப்போம். குளிச்சுட்டு சாப்பிட கிளம்புவோம். ஓகே, கூட கேள்வி பண்றாங்க. எல்லாருக்கும் நம்ம ஆள தெரியுதுப்பா.
ஒரு சொந்தக்காரங்க கிடைச்சிட்டாங்க. அருணுக்கு ஊரெல்லாம் சொந்தக்காரங்க. நான் நம்பினதே இல்ல. பாக்குறவங்கள அக்கான்வா, பாக்குறவங்கள பெரியமான்வா, அத்தேன்வா, யாரா இவங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தா அது பாரு பாக்குற ஒருத்தங்க அத்தை ஆயிடுவாங்க, ஒருத்தங்க பெரியமா ஆயிடுவாங்க, இப்படியே சொல்லுவானா நான் நம்ப மாட்டேன். ஆனா இப்ப பாரு ஒரு சொந்தக்காரங்க நாங்க வழியில பாத்துட்டோம், அவங்க கூட்டின்னு போறாங்க எங்கேயோ காட்டுக்கு. டிசப்பாயிண்ட் ஆனது நாங்க வந்து திரும்பி ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அருணோட சொந்தக்காரங்களை பார்த்தோம், அவங்க வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பூங்குடி அக்கா. பூங்குடி அக்கா எங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அவங்க தோப்புல. பூங்குடி அக்கா வந்து அருணோட பெரியமா பொண்ணு. தோப்புக்கு வந்துட்டோம், அந்த தோப்பை திறந்து விடுறாங்க, அதுல குளிச்சுக்கோங்கன்னு இருக்காங்க. வாங்க ஃபன் பண்ணலாம். மலைக்கு கீழே வாங்கியிருக்காங்களே. ராக்காச்சியம்மன் கோயில்ல குளிக்கலான்னு வந்தோம். தண்ணி இல்ல, மழை இல்லாத காரணத்தினால். மழை பெய்யும் போது மட்டும்தான் ராஜபாளையத்துல தண்ணி வரும்ன்றது இட்ஸ் a known fact. பட் ஆனா எங்க ஊருங்க அப்படின்ற மாதிரிதான் எங்க ஊரு இருக்கு. எங்க ஊருங்க இப்ப நாங்க இருக்கிறது ராக்காச்சியம்மன் கோயில் மலை அடிவாரத்துல ஒரு தோப்புக்குள்ள இருக்கும். ஓகே, இங்க வந்து மழை பெய்யும் போது இம்பது தூரத்துக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை வரும்போது இதே லொகேஷனுக்கு வந்து நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்க ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்த்தாங்கன்னா இங்க யானை வரதே தெரியுமா, வாவில. ஆனா அது பயங்கரமான விஷயமா இருக்கும் நம்மளுக்கு. இங்க வந்து இங்க எப்படி இருக்காங்கன்னா சோலார் எனர்ஜி தான், நோ கரண்ட். ஓகே, சோலார் எனர்ஜியில இருக்காங்க. இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க அடுப்பு இருக்கு, ஆட்டுக்கல் இருக்கு. வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க பயமா இருக்கு, ஏன்னா பள்ளி இருக்கும். நீங்க மட்டும் போங்க பாப்போம் கேமராமேன். இல்ல, பள்ளி இருந்து என் மேல ஊந்துச்சுன்னா கோழி அழகாத்துட்டு இருக்குடா. நான் என்னத்துக்கு பயப்படுறேன், எம்பிட்டு அழகா இருக்கு பாரு. உங்களுடைய அக்கா அருணோட பெரியமா பொண்ணு. நீங்க தான் சமைச்சு சாப்பிடுங்க, தோசை எல்லாம் ஊத்தி வச்சிருக்கேன், நீங்க வேணா சாப்பிடுங்க. நாங்க விறகடுப்பு இருக்கு பாருங்க, கப்பு கிளாஸ் டீ போட்டு குடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி வந்து இங்க நைட் ஸ்டே பண்றோம். தோசையா? ஆமா, தோசை இருக்கு, சட்னி, குழவி கொட்டும், எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இங்க ஒரு கோழி அடகாத்துனுக்குது, அங்க ஒரு கோழி முட்டை போட்டிருக்கு. அந்த முட்டை கலரே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க அரிசிலாம் வச்சிருக்காங்க, ஃபுல்லா அரிசி வச்சிருக்காங்க. எல்லாம் சமைக்கிறதுக்கான எல்லா தேவையான பொருட்களும் இங்க டப்பால இருக்கு. வரமிளகா, பருப்பு, கருவாடு இருக்கு, பொரிச்சு தின்னுக்கலாம். வெந்தயம் இருக்கு, சீரகம் இருக்கு, உப்பு இருக்கு, சக்கரை இருக்கு, டீ தூள் இருக்கு, விறகும் இருக்கு. சோறு பொங்கி வச்சுட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு. ஆனா குழம்பே வைக்காம போயிட்டாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. கோஸ் பொரியல். கோழி நம்மளை திட்டுது, என் வீட்டுக்குள்ள நீ எதுக்கு வந்த, வெளில போ, கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ். ஆட்டுக்குட்டி பாரு, அன்னிக்கிட்ட கூட ஒரு எத்தும் அது என்ன பிடிச்சுக்க போறான்னு பயமா இருக்கு. ஆட்டுக்குடி தூக்கிட்டா பறவை வேற பதில் என்ன ஏன் பயமுறுத்துறீங்க? நைட் ஸ்டே இங்க வந்து பண்ணா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல. பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன். இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் சென்னையில இருக்கவங்க யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அங்க என்ன இருக்குன்னு பாக்கலாமா? நாய் தான் இருக்கும், நாயா இருக்கு. நான் வரமாட்டேன். அங்க ஒருத்தர் தூங்குறாரா, இங்க ஒருத்தர் தூங்குறாரு, வெளில ஒருத்தர் தூங்குறாரா, அங்க 3 பேர் 4 பேர் தூங்குறாங்க. இல்ல மூஷன் தான் இருக்காங்க. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அவங்க கூட. அதாவது நாங்கன்னா சஞ்சயும் பாப்பாவும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. 1 2 3 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல 2 பேருக்கு கால் அடிபட்டிருக்கு, அதனால சைலண்டா இருக்காங்க. மலையில இருந்து நைட்ல யானை எல்லாம் வரும் போல இருக்கு. சிறுத்தை சத்தம்லாம் கேட்டிருக்காங்களாம், பார்த்தது இல்லை அப்படின்னாங்க. இருட்டில் தெரியாது இல்லை, நோ லைட்ஸ். இங்கே சோலாரில் தான் இருக்கிறனால நோ லைட்ஸ். ஸோ டாக்ஸ் மட்டும் கழட்டி விட்டுறாங்க, அவங்க ரோந்து போவாங்க ராத்திரில. காலையில் ஆடுங்களை கழட்டி விட்டுறாங்க, அவங்க சாப்பிட போவாங்க. ரொம்ப அழகான லொக்கேஷன். ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆகுது. சீசன் டைமில் வந்தோம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சாரல் இங்கே தூரிட்டே இருக்கும், நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. நைஸ். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் vlog பண்ணுறோம், நைட் vlog. இந்த இடத்துல படுத்து தூங்கி நான் வீடியோ போடுறேங்க. செப்டம்பர்ல பண்ண போறோம். செப்டம்பர் மாசம் நான் வந்து இங்க டென்ட் போட்டு தான் தூங்குவேன், நான் தண்ணியில தூங்க மாட்டேன். இப்பவே சொல்லிட்டாரு. ராமலிங்கமோட தோப்பு தான். ராமலிங்கம் இங்க வாங்கலேன், தம்பி 10th முடிச்சிருக்கான், அவங்களோட தோப்பு தான் இது. ராமலிங்கம் தான் வந்து பூங்குடி அக்காவோட பையன். நம்ம பூங்குடி அக்காவை முன்னாடி பாத்துட்டோம், இவங்க பூங்குடி அக்காவோட பையன். இந்த தோப்புல வந்து நாங்க நைட் ஸ்டே பண்ண போறோம். அக்கா கிட்ட பெர்மிஷன் நான் வாங்கிட்டேன். சொல்லு, கடைசியா நீ என்ன மிருகம் பார்த்த? யானை தானா? யானை கூட்டமா வருமா தனியான வருமா? தனியா தான். சிங்கிள் யானையா? கொம்பனியா பாத்தீங்க? ஓகே, நானா ராஜபாளையத்துல யானையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மழை நல்லதான் இருக்குன்றியா? டெய்லி வருமா? எப்போ வரும்? என்னைக்காச்சும் வரும். ஒரு நாள் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கல. எப்படி சரி இந்த 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 இடத்துல இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இறங்காது. இறங்காது. நாய். ஓ, நாய் குலைக்கிறதுக்கு பயந்துரும், அதுக்குதான் கழட்டி விட்டுறீங்க. யானை தவிர வேற என்ன பார்த்துருக்கேன்? யானை, மானு. யூஸ்வலா பார்ப்போம். மிருகம், வைல்ட் அனிமல், காட்டு மாடு. காட்டு மாடு.
சிறுத்தை, நரி, அதெல்லாம் நரி கத்துற சத்தம் கேட்குமா நைட்ல? அதுவும் கேட்டு கேட்டதில்ல. அவங்க கூட நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி பேசுகிறோம், அதனால் அவங்க இன்னும் பேச ரெடி ஆகல. நாங்கள் இப்போ போகும்போது காரில் ஒன்று கூட்டின்னு போவோம், அப்போ நிறைய ஸ்டோரி கேட்டு நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, குளிக்கலான்னு தான் நாங்கள் வந்து ராக்காச்சியம்மன் கோயிலுக்கு வந்தோம். தண்ணி இல்லை, அதாவது மழை இல்லை, வெயில் காரணத்தினால் தண்ணி வற்றி விட்டது. தண்ணி தேங்கி இருக்கிறனால தேங்கி இருக்க தண்ணியில் குளிக்க வேண்டான்னு நாளைக்கு குற்றாலம் போகிறோம். இன்றைக்கி டே இதோட முடியல, நாங்கள் வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம் ராஜபாளையத்தில். லஞ்ச் வந்து நம்ம எங்கேயோ போகிறோம், எங்கே போகிறோம்? ரவிநாம சங்கரன் கோயில் போகிறோம். டின்னருக்கு வந்து ஒரு சூப்பர் கதை வச்சுருக்கேங்க, அது டின்னரில் மீட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் சைட் ஆஃப். பாய்.